ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஜெய்ராஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது சூப்பரான ரோட் சைடு சிக்கன் ஃப்ரைட் ரைஸ். கலர்ஃபுல்லாக சூப்பராக வந்திருக்கு. வாங்க அதுக்கு தேவையான பொருட்களும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 1/2 கிலோ யூனிட்டி பாஸ்மதி அரிசி ஒரு தண்ணி ஊற்றி கழுவிட்டு 15 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன். முதல்ல ஒலைய வச்சிடலாம். அது தண்ணி கொதிக்க கொஞ்சம் டைம் ஆகும். அதுக்குள்ளே சிக்கன் நம்ம பிசைஞ்சிக்கலாம். 1/2 கிலோ சிக்கன், அதில் இருக்க தோல் எலும்பு எல்லாம் எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அதில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன், 1/2 ஸ்பூன் தனியாத்தூள், 1/2 ஸ்பூன் உப்பு, 2 ஸ்பூன் கார்ன் பவுடர் போட்டிருக்கோம், 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது போட்டிருக்கேன். இஞ்சி பூண்டு சமமாக போட்டு அரைச்சிங்க. 1/2 லெமன் போதும் இதுக்கு. கலர் ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கலாம், வேணான்னா விட்டுடலாம். நம்ம ரோட் சைடுன்னும் போது கலர் கண்டிப்பாக போட்டு தான் ஆகணும். பசங்க கலர்ஃபுல்லாக இருந்தால் தான் விரும்பி சாப்பிட்றேன் அப்படின்றாங்க. ஸோ நம்ம 1/4 ஸ்பூன் அது ஃபுட் கலர் போட்டிருக்கோம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சிடலாம். அதுக்குள்ளே நம்ம வச்ச ஒலை தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதில் பாஸ்மதி அரிசி ஃபுல்லாக தண்ணியை வடிச்சிட்டு போட்டுக்குங்க. அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ அது நல்லா கொதி வந்துருச்சு. ஒரு 1.5 நிமிஷம் அல்லது 2 நிமிஷம் கொதிச்சா போதுங்க. ரொம்ப நேரம் வேக விடாதீங்க. பாருங்கள், பக்கத்துலேயே இருந்து ஒரு 2 நிமிஷம் கொதித்ததும் நல்லா நெட்டாக இருக்கும்போதே வடிச்சிருங்க. ஃப்ரைட் ரைஸுக்கு ரொம்ப நெட்டாக இருக்கிறது அவசியம். வடிச்சிட்டு உடனே அது அகலமாக இருக்க ஒரு பாத்திரத்தில் கொட்டி ஆற வச்சுருங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த சாதம் உதிர் உதிராக இருக்கும். நம்ம ஃப்ரைட் ரைஸ் செய்யும் போதும் அழகாகவும் இருக்கும். இப்போ 15 நிமிஷம் ஊற வச்ச சிக்கனை எண்ணெயில் பொரித்து எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் அதில் ஒவ்வொரு துண்டாக தனித்தனியாக விடுங்க. ஒரு பக்கம் செவந்ததும் இன்னொரு பக்கம் திருப்பி விடுங்க. இது ரொம்ப கிறிஸ்பியாக ஃப்ரை ஆகணும்னு அவசியம் இல்லை, சாஃப்டாக மெத்துன்னு தான் இருக்கணும். ஸோ வெந்ததும் நம்ம எடுத்துடலாம். கிறிஸ்பாகணும் அப்படின்றதுக்காக ரொம்ப நேரம் செவக்க விடணும் அப்படின்றது கிடையாது. இதை எடுத்துட்டு ஆறுனதும் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாம். இப்போ 1/2 கிலோ அரிசி செய்கிற மாதிரி ஒரு பெரிய கடாய் வச்சுங்க. அதில் 1.5 குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் விட்டுங்க. நம்ம இப்போ சிக்கன் ஃப்ரை பண்ண அந்த ஆயிலே யூஸ் பண்ணிக்கலாம். அதில் 3 முட்டையை உடச்சி ஊற்றிருக்கேன். முட்டையை உடச்சி ஊற்றுனதும் நல்லா கரண்டி விட்டு கிளறி விடுங்க. சின்ன 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 பீஸாக நிறைய பீஸாக மாறணும். நம்ம ஆயிலும் நிறைய விட்டுருக்கிறதால நீங்கள் அதை கிளறும் போதே குட்டி குட்டி பீஸாக மாறிடும் பாருங்கள். இப்போ இதில் ஒரு வெங்காயம், மீடியம் சைஸ் வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். 2 பச்சை மிளகாய் அரிஞ்சு வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். நீங்கள் சிவப்பு மிளகாய் தூள் யூஸ் பண்ணுறதா இருந்தால் 1 பச்சை மிளகாய் போட்டுட்டு 1/2 ஸ்பூன் சிவப்பு மிளகாய் தூள் போட்டுக்கலாம். நான் சிவப்பு மிளகாய் தூள் யூஸ் பண்ணல, ஸோ 2 பச்சை மிளகாய் அரிஞ்சு போட்டிருக்கேன். வெங்காயமும் பச்சை மிளகாவும் செவந்ததுக்கப்புறம் 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்குங்க. ரோட் சைடு செய்கிறதுல இஞ்சி பூண்டு விழுது சேர்க்க மாட்டாங்க. நம்ம இது வீட்டில் தான் செய்கிறோம், ஹோம்மேடு தான் செய்கிறோம். ஸோ இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிட்டு நம்ம ஹெல்த்துக்கும் நல்லது. அதில் ஒரே ஒரு கேரட் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். கோஸ் அதே போல் பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். குடமிளகா நம்ம கடைசியாக தான் சேர்க்க போகிறோம். பாருங்கள், இப்போ குடமிளகா சேர்த்துக்கலாம். குடமிளகா ரொம்ப குக் ஆகக்கூடாது, லைட்டாக குக் ஆனால் போதும். அது கூடவே ஃப்ரை பண்ணி வச்சுருக்க சிக்கனை சேர்த்துக்குங்க.
1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுக்குங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் சேர்த்துக்குங்க. இப்போ நான் உதிராக வடித்து வச்சுருக்க சாதம் பாருங்கள். நம்ம ஆற வச்ச சாதம் எவ்வளோ உதிராக அழகாக இருக்குது பாருங்கள். இது மாதிரி இருந்தால் தான் ஃப்ரைட் ரைஸ்க்கு அழகாக இருக்கும், சாப்பிடவும் நல்லாயிருக்கும். இப்போ அதை போட்டு ஒன்று போல் கிளறிக்குங்க. உங்களுக்கு ஃப்ரைட் ரைஸ் வெள்ளையாக வேணும் அப்படின்னா இப்படியே நம்ம இறக்கிக்கலாம். உங்களுக்கு கலராக இருக்கணும், ரோட் சைடு மாதிரி கலர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் கலர் பவுட்ரு கொஞ்சம் சேர்க்கலாம். கலர் பவுடருன்றது உங்களுக்கு ஆப்ஷனல் தான், வேணும்னா சேர்த்துக்கலாம், வேணான்னா விட்டுடலாம். நீங்கள் ரெட் சில்லி போட்டிங்கன்னா அதுலேயே உங்களுக்கு அந்த சிவப்பு கலர் வரும். இப்போ ஃபைனலாக கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம். இதில் கொஞ்சமாக பெப்பர் பவுட்ரு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். பாருங்கள், சூப்பரான கலர்ஃபுல்லான ரோட் சைடு சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் நமக்கு ரெடி ஆயிருச்சு. நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பட்டன் பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வரும். தேங்க்யூ வியூவர்ஸ்.